வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்ன சொன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரீமெண்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது வீடு ஒண்ணு வாங்கிக்க வந்து நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ண வந்து பையரா இருந்த நாங்களும், சேலருக்கும் இடையில வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்வோம். அந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன விஷயங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன விஷயத்த நீங்க பார்த்துக்கொள்ளணும், என்னென்ன விஷயத்த செய்ய போறோம்ன்றத இந்த வீடியோக்குள்ளயும், அடுத்து வர வீடியோக்குள்ளயும் பார்ப்போம். உதாரணம் வந்து முதலாவது வந்து ஒரு ஆஃபர மேக் பண்ணுவோம். ஒரு வீட்ட வந்து சேல்ல லிஸ்ட் பண்ணியிருப்பின. அந்த லிஸ்டிங் பிரைஸுக்கு வந்து நீங்கள் ஒரு பிரைஸ வந்து உங்களோட ஏஜென்ட்டும் நீங்களும் வொர்க் அவுட் பண்ணி ஒரு பிரைஸுக்கு ஒரு பிரைஸ குடுப்பீங்க ஒரு வீட்டுக்கு. உதாரணமா ஒரு வீடு வந்து 1,000,000க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு 975, 980,000 வந்து உங்களோட ஆஃபர் பிரைஸா வந்து வீட்டுக்கு குடுக்குறீங்க. நீங்க வந்து அந்த மார்க்கெட்ல வந்து இந்த விலை தான் வந்து அந்த வீட்டுக்கு நீங்க வேல்யூ பண்ண திங்க் பண்றீங்கன்னு சொல்லி. அப்ப குறிப்பிட்ட டைம் வந்து போடுவீங்கள். அதாவது இர்ரிவோக்கபிலிட்டி டைம்ன்னு சொல்லுவோம். இத்தனை டைமுக்குள்ள அதாவது 24 ஹவர்ஸ் டைமோ, 13 ஹவர்ஸ் டைமுக்குள்ள வந்து அந்த சேலர் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அந்த ஆஃபர வந்து வில் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணுயா, இல்ல டிக்ளைன் பண்ணணுயான்னு சொல்லி. குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு வந்து வில் அக்செப்ட் பண்ணலாம். இல்ல அந்த டைம் வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, உங்களோட ஆஃபர் வந்து நில் அண்ட் ஒயிட் அதாவது ஒன்றுமே இல்லாம போயிரும். நீங்கள் வந்து அந்த ஆஃபர பத்தியோ, நீங்கள் அந்த அக்ரீமெண்ட்ட பத்தியோ வொரி பண்ண தேவையில்ல. முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன ஃபில் பண்ணிட்டு அந்த குடுப்பீங்க. அப்ப முதலாவது அந்த அக்ரீமெண்ட்ல வந்து இர்ரிவோக்கபிலிட்டி டைம் வந்து முக்கியம். அதாவது அடுத்தது வந்து அந்த குளோசிங் டேட்ன்னு சொல்லுவோம். நீங்க இன்றைக்கு வீட்ட வந்து நீங்க இன்றைக்கு ஆஃபர குடுத்தீங்கன்னா, அன்றைய வந்து உங்க வீடு உங்களுக்கு கண்டு இல்ல. நீங்க உங்களுக்கு 30 டேஸ், 45, 6 டேஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எலிஜிபிளான நேர்ல வந்து குளோசிங் டேட்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டைம்ல தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்கப்போகுது. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள வந்து நீங்கள் மோர்ட்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொள்ளிக்கணும். அதே மாரி டிபாசிட்டும். நீங்க அந்த வீடு வாங்குறதுல வந்து 100% வந்து உறுதியா இருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்ட வந்து டிபாசிட் கட்டிக்கொள்ளணும். அந்த டிபாசிட்டும் குடுப்பீங்க. அந்த டிபாசிட்டையும் வந்து நீங்கள் இந்த வீட்டு க்ளோசிங் முடியக்கும் கேர்சன மணிய போட்டு மொகைல் செய்றதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். சில சர்டன் லெவல்ல வந்து டிபாசிட்ட வந்து நீங்க லூஸ் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்கும். சில டைம்ல வந்து டிபாசிட்ட நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த டிபாசிட்ட வந்து நீங்க எப்படி ஸ் அ புரொடெக்ட் பண்ணக்கூடிய மாரி ஆஃபர குடுத்துக் கொள்ளலாம். இந்த ஆஃபர்ல வர மிச்ச வச்ச டீட்டெயில்ஸ்கள அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.